கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். குற்றவாளிக்கு சிறை தண்டனை தீர்வாகுமா அப்படின்னா குற்றத்தை பொறுத்து இருக்குது. குற்றவாளியை பொறுத்து இருக்குது. மொத்தமாக தப்புனும் மொத்தமாக சரினும் சொல்ல முடியாது. முதல்ல தண்டனை தீர்வாகுமா, சிறையெல்லாம் விட்டுருங்க. குழந்தை தப்பு செஞ்சிச்சு, கிளாஸை தட்டி விடுது, உங்கள் ஃபோனை கீழே போட்டுது, குழந்தை என்ன சொல்லுவீங்க? உங்கள் பொருளாதாரத்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் தண்டனை எப்படி கொடுப்பீங்கன்னா உங்கள் பொருளாதாரத்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் ரொம்ப வசதியானவர், அது கிளாஸ் வந்து ஒஞ்சிச்சு, 10 ரூபா மேட்ரே இல்லை, பரவாயில்லடி தூரப்போ கிட்ட வராத, கை கிச்சிக்கு போகிற. ஆனால் அங்கே இருக்கிற சர்வெண்ட் யாருன்னா அதை கூப்பிட்டு இந்த கிளாஸ் என்ன பண்ணேன் அப்புறம் 10. நீங்கள் ஏழையாக இருந்தீங்க, இருந்து ஒரே கண்ணாடி இது கிளாஸ் தான் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறீங்க, தட்டிச்சுலாம் பண்ணி இருந்து ஒரு கண்ணாடி வச்சிட்டியா, ஒரே ஒரு கிளாஸ் தான் இருந்தது, 2 சாத்துவாங்க. இப்போ தண்டனை எதுக்கு கொடுத்தாங்க? தண்டனை யார் கொடுத்தது? பணக்கார அப்பா கொடுக்கல, ஏழை அம்மா கொடுத்தாங்க. ஏன் தண்டனை யாருக்கு? தண்டனை யாருக்கு? கிளாஸ் வச்சது 2 குழந்தையும் ஒன்று தான். கிளாஸ் வச்ச குழந்தை 2 குழந்தையும் ஒன்று தான். ஒரு குழந்தை பார்த்துனதுக்கோ உசாராரு தெரியாமல் ஒருத்து சகஜம்தான்னாங்க. ஒரு குழந்தைய இப்போ பிரச்சனை எங்கே? குழந்தைகிட்டியா? 2 குழந்தையும் ஒன்று தானே செஞ்சுது, 2 குழந்தையும் தட்டிச்சு தானே. ஒரு குழந்தை என்ன பண்ணிச்சு, ஒரு பொம்மையை தூக்கி எதுன்னு வந்துச்சு, மாமா வீட்டுக்கு போச்சு, இல்லை பெரியப்பா வீட்டுக்கு போச்சு, சித்தப்பா வீட்டுக்கு போச்சு. குழந்தை பொம்மை நல்லா இருக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியாமல் எடுத்து வச்சுக்கிச்சு வந்துச்சு. 2 குழந்தையும் இதே மாதிரி பண்ணுச்சு. பணக்கார குழந்தையோட சொந்தக்காரங்கிறான்ல, அவன் வீட்டுக்கு வந்தால் பார்க்குறான் அது மாதிரி எடுத்து வந்துட்டான்னு. ஏய், நீ என்கிட்ட சொன்னி எடுத்து வந்துருக்கலாம்ல, எடுத்து வந்துட்டியா, கேடி எப்படி எடுத்து வந்தா பாரு, வெரி குட், நீ அங்கிள்கிட்டே கேட்டுருக்கலாம் தானே அப்படின்னுவாங்க. ஏழை என்ன சொல்லுவாங்க, திருட்டு குழந்தைய பேத்து வச்சுக்கிறாங்க. இல்லை எங்கன்னா இட்டுன்னு போகிறதே எதுக்கு தான், ஏன் வாங்கி தரத்துக்கு வக்கீல்னா இப்படி தான் திருன்னு வந்துடுவீங்களா? ஒடுக்குன்னு பிடிங்கின்னு போவான், இல்லை எடுத்துன்னு போவான். 2 குழந்தையுமே என்ன தான் பண்ணிச்சு, எடுத்துன்னு வந்தால் திருடிச்சா? ஏழை குழந்தை எடுத்தா திருடுன்றீங்க, பணக்காரன் எடுத்து குழந்தைனாக்கா ஆசைப்பட்டுச்சுன்றீங்க. இப்போ தண்டனைலாம் 2வது. குற்றமே எங்கே நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? குற்றத்தை எப்படி முடிவு பண்ணுறீங்க? ஒருத்தன் தாடி வச்சுன்னு கருப்பாக சட்டை போட்டுன்னு கடவுள் இல்லை ராமரை செருப்பால் அடிப்பான்னா அவனை நீங்கள் எதுவுமே கேட்கவே இல்லை, அவனை தலைவர் அப்படின்னீங்க. இன்னொருத்தன் வந்து இன்னொரு மதத்தை தப்புன்னு சொன்னான், அவனை சிறையில் போட்டீங்க. இது எப்படி சரியாகும்? அப்போ ஏழைக்கு ஒரு நியாயம், பணக்காரனுக்கு ஒரு நியாயம். சொல்கிறவன் எங்கே இருக்கிறானோ அது சொல்கிறீங்க. ஒருத்தன் சொல்கிறான், நீ எது வந்து கல் எது வந்து புடவை கட்டேன்னு அது அம்மன் ஆகிடுமான்றான். ஜட்ஜி சொன்னால் கம்முனுங்கிறீங்க. ஊரில் இருக்கிறவன் சொன்னான்னா அவனை என்ன பண்ணுறீங்க? தண்டனைலாம் கொடுக்குறது. முதல்ல குற்றத்தை நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? எது குற்றம் நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? தண்டனை ஆழமாக கொடுக்கலாம். குற்றவாளி யார்? குற்றம்னா எது? முதல்ல குற்றத்துக்கான இலக்கணம் என்ன? தண்டனை வச்சு தெரிஞ்சுங்கிறீங்க. யாரை தண்டிக்கிறதுக்க? யாரை தண்டிக்கிறதுக்க? யாரையா? ஏழைய, இழிச்சவாயின, முடியாதவனை, கூட்டம் இல்லாதவனை. ஏன் ஒருத்தன் முதலமைச்சரை பற்றி சொல்லவே சொல்கிறான், ஒருத்தன் திருடன் தான், அவனை விட நல்ல பேர் வாங்கணும், இன்னொருத்தன் திருடன் வந்தான், அந்த திருடனுக்கு பேர் இது, இந்த திருடனுக்கு பேர் இதுன்ட்டான். அப்பன் பேரை காப்பாற்றுறதுக்காக புள்ள நிறைய திருடுனானா? அவனு இந்த ஊரில் வாழ்ந்து தானுங்கிறான். ஒரு முதலமைச்சரை பேசக்கூடாது, யார் பேசக்கூடாது? நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, நீங்கள் வக்கீல் ஒரு ஸ்டிக்கர் விட்டு போயிட்டீங்கன்னா உங்களை போலீஸ்காரன் கேட்க மாட்டேன்றான். என்ன அர்த்தம்? ஹெல்மெட் யார் போடணும்? தலைகரை எல்லாரும் போடணுமா? இல்லை இவங்க போடலாம் இவங்க போடக்கூடாதா? ஒரு ஹெல்மெட் போடணும். யாரை தண்டிக்க போகிறாங்க? ஒரு பைக்கில் 2 பேர் தான் போகணும், 3 பேர் போனால் யார் போகலாம் யார் போகக்கூடாது? தண்டனை யாருக்கு? தண்டிக்கதெல்லாம் விட்டுருக்கு. இப்போ தண்டனை எப்படி தராங்க? யாருக்கு தராங்க? நீதிமன்றம், கோர்ட்டு, இதெல்லாம் எதுக்கு இருக்குது? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கட்டும், எதுக்கு இருக்குது? வசதியானவனா ஏழையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆமாம், நீதிமன்றம் எதுக்கு இருக்குது? வக்கீல் ஒரே பிரச்சனைக்கு தான் போகிறான். ஒரே பிரச்சனை. ஒரு வக்கீல் ஒருத்தங்கிட்ட 10,000 ரூபாய் வாங்குறாரு, ஒரு வக்கீல் ஒருத்தங்கிட்ட 1000 ரூபாய் வாங்குறாரு. ஒரே பிரச்சனை தான், பிரச்சனை ஒன்று தான். குண்டாசுன்னு ஒருத்தர் போட்டாங்கன்னு வச்சுக்குவோம்.
அவர் ஹெச்பி வருது, வெளியே வராரு. ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் கேட்குறான், ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு வெளியே வர்றாரு. 6 மாதம் ஆனால் அவருக்கு போய் அந்த இடத்துல நம்பர் வருது, அவர் போகிறாங்க, கேட்குறாங்க, வெளியே வர்றாருன்னா. ஆனால் அது அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற வக்கீல் கூட இப்படி தாங்கிறாரு. அப்படி தானே? நீதிபதி தீர்ப்பு எப்படி மாறுச்சு? ஒரே கேஸுக்கு 2 பேர் எப்படி வேறு சொன்னாங்க? 2 நீதிபதி 2 விதமான நீதி எப்படி சொன்னார்? அப்போ இங்கே என்ன இல்லை, முதல்ல குற்றத்துக்கான இலக்கணம் எது குற்றம்? முதல்ல அதை சொல்லுங்கள். குற்றம்னா என்ன? எத்தனை குழந்தைய திருன்னு என்ன போகிறீங்களா? அதான் குற்றமா? குற்றம்னா எது? குற்றம் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் எப்படி கிடைச்சிது? மனிதன் எப்படி குற்றம் செய்வான்? மனிதன் எப்படி குற்றவாளி ஆவான்? எங்கன்னா நாய்ங்களாம் சேர்ந்து நாய்ங்களாம் குற்றம் பண்ணிச்சுன்னு எப்போனா சிறைச்சாலை வச்சு அமிச்சிச்சா? மனிதன் எப்படி குற்றவாளி ஆனா? முதல்ல அந்த கேள்வி பதில் சொல்லுங்கள். அவ்வளோ தண்டனை, அவ்வளோ சிறைச்சாலை, அவ்வளோ நீதிமன்றம், அப்புறம் காவல்துறை எல்லாம். முதல்ல குற்றம்னா என்ன? குற்றம் யார் செய்யலாம், யார் செய்யக்கூடாது? அரசு செய்கிற சட்டப்படி ஒருத்தர் நடக்கணும்னா யார் நடக்கணும் முதல்ல? அப்போ அவரே நடந்துக்கலாம். நான் அவங்க மற்ற எப்படி குற்றவாளி இல்லைன்ற. ஒரு டோலில் ஒருத்தர் போகிறாரு, எல்லாரும் பணம் கட்டணும், எல்லாரும் தானே கட்டணும். ஏன் ஒருத்தருக்கு மட்டும் ஐடி கார்டு கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்குறீங்க? அப்படின்னா அவருக்கு அதுக்கான வசதி இல்லையா? ஒரு எம்எல்ஏ எம்பி ஆனால் அவருக்கு டோலில் ஃப்ரீன்றீங்கன்னா, ஏன்னா அவர் அவசரமாக நாட்டுக்காக போகிறாருன்னா பணத்தை போட்டுருங்க. ஏன் ஐடி கார்டு கொடுக்குறீங்க? அப்போ எனக்கு அவருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை? அப்போ அவர் எம்எல்ஏக்கு தெரிஞ்சாலும் ஒரு 4 பேருக்கு ஐடி கார்டு கொடுப்பாரு தானே. அப்போ எனக்கு அசிங்கமாக இருக்குது இல்லை? நானும் பெரிய ஆள் தானே, நான் போகிறேன், எனக்கு மட்டும் ஐடி கார்டு இல்லைன்னு நான் வேதனைப்படுவேன் தானே. ஒரு சராசரி மனுஷனுக்கு ஏற்படுற ஒரு இது தானே. டோலில் ரூல் ஒன்று, எல்லாருக்கும் ஒன்று தானே. எம்எல்ஏவுக்கு காசை போட்டு போங்க, டோலில் காசை கொடுத்துட்டு போட்டோம். இப்போ தான் காசு வந்துச்சு இல்லை, அவர் போனால் காசு, அவருக்கான காசு டோலுக்கு போட்டோம் பண்ணோம் தானே. அப்போ ரூல் ஒன்றாக்குதா? முதல்ல ரூலே ஒன்றால் போது தண்டனை எப்படி இருக்கான்? அல்மா போடி ஐடி கார்டு வருமா? அதை நானும் மனுஷன் தான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டானா? அல்மா 4 பேர் இட்டு அடிப்பானா அடிக்க மாட்டானா? டோலை வச்சுட்டு போவேன்னா போக மாட்டானா? நான் ஊருக்காரன் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டானா? நான் கொடி பறதுக்கு போவோமா இல்லையா? கட்சி கொடி பறவை வச்சுன்னு போவானா இல்லையா? கேட்டால் என்ன பண்ணுவான்? அந்த டோல்காரர் என்ன பண்ணுவார்? கம்முன்னு நமக்கு எதுக்கு தனியாக பர்சனலாக அடிப்பானா? என்ன பண்ணுவார் அவர்? நீ டோலில் தானே உட்காந்துக்கிற, நீ உனக்கு இங்கே தானே இங்கே தானே தனியாக பேச்சுலர் தானே, நீ வெளில ஊரில் தானே வந்துக்கிற, இந்த பர்சனல் வெஞ்சன்ஸுக்கு மாறிட்டா என்ன பண்ணுவான் அவன்? அதனால என்ன பண்ணுவான்? பார்த்து தான் வந்துப்பான். அப்படி தானே? அப்போ ரூல் எங்கே? குற்றம் எங்கே? எது குற்றம்? அம்மா தண்டிக்கத்தெல்லாம் இருக்கட்டும், முதல்ல குற்றத்துக்கான இலக்கணத்தை, குற்றவாளியை யாரை சொல்கிற இல்லை? அப்போ முதல்ல குற்றம் இலக்கணத்துக்கு முதல்ல குற்றத்தை பற்றி இதுன்னுவாங்க. தண்டனை யார் பெறுறாங்க? தகுதி இல்லாதவன் தான் தண்டனை பெறுறான். குற்றம் செய்யறதுக்கு தகுதி இல்லை அவனுக்கு. தகுதியோட குற்றம் செஞ்சால் அவனை தண்டனை இல்லை. தப்பை கூட தப்பாக செஞ்சானா, தப்பே இல்லாமல் செஞ்சிட்டேன்னா தப்பே இல்லைன்னு பாட்டி இட்டானுங்க. அப்படி தானே? திருடுறது தெரிஞ்சால் தானே திருடுனே மிரட்டியானா? வழியில் ஒருத்தனை மடங்கினேன், நகையெல்லாம் கேட்டேன், வாங்கிக்கினேன், வெளியே சொன்னேன்னா கழுத்து அத்துருவேன்ட்டு சொல்லுவான். போய் ஏன் சொல்ல? இப்போ யாருக்கு திருட தெரியுது? அவள் தானே. அப்போ குற்றமே யார் செய்யலாம், யார் செய்யக்கூடாது? குற்றம் செய்யறதுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் என்ன இல்லை, தண்டனை பெற மாட்டீங்க. குற்றம் தான், ஆனால் என்ன வேணும் உங்களுக்கு அதை செய்யறதுக்கு? அது புரிஞ்சிச்சா பாருங்க. அப்போ குற்றம் செய்யுங்க, குற்றம் செய்யாமல் போங்க. தகுதியோடு செஞ்சீங்கன்னா என்ன இல்லை? என்னை பொறுத்த மட்டில் மனிதன் குற்றம் செய்ய தகுதியற்றவன். செய்ய முடியாது. மனிதன் குற்றம் செய்ய முடியவே முடியாது. எங்கே தப்பு செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வாழ தெரில, வாழ முடியல, வாய்ப்பு இல்லை, அங்கே தான் தப்பு நடக்குது. படிச்சுட்டான், வசதி பற்றினா அறிவு வந்துச்சு, தங்கம் அது இது வேலையெல்லாம் மதிப்பு தெரிஞ்சிச்சு, வேலை இல்லை, என்ன பண்ணுவான்? சயின்ஸ் நேச்சிங் தான். ஹெல்மெட் போட்டுன்னு போனால் திருன்னா தெரியாது, மாட்டின பிறகு இவரோட புள்ளன்னு தெரியுது, அவன் கம்மன் தானே விட்டுறானுங்க, சொல்லவே இல்லை. நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு கஞ்சா பூச்ச ஒரு சினிமா நடிகனோட பையனை இவ்வளோ தூரம் கன்சியூம் பண்ணால் அது குற்றம் இல்லைன்னு, அது இத்தனை கிராம் வரைக்கும் வச்சுருக்கலான்னு பர்மிட்டே பண்ணானுங்க. நான் என்ன பண்ணுறது? கஞ்சா பூச்சா குற்றம் தானே, ஆனால் இவ்வளோ வச்சுருந்தா குற்றம் இல்லைன்றானே. அப்போ என்ன நீதி என்ன ஆகுது? அப்படியே வளைஞ்சி ஆளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குதே.
அப்படி தானே? நான் பேசுனது தப்புன்னா இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் தப்பு தானே? ஒரு மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னா யாரும் தானே பண்ணியிருக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு பங்கம்னா எல்லா மதமும் பொதுமக்களுக்கு பங்கம் தான் விளைவிக்குதுன்ற நான். ஒவ்வொரு மதமும் இன்னொரு மதமும் என்ன செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மத புக்கு திறந்து அது சொல்லுது, வாய் இருந்தும் பேசாது, கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் பேக்காது, அது கல்லுடா, அது மண்ணுடான்ட்டு. எங்கள் தாத்தா திடீர்னு ஒரு மதத்தில் மாறி போட்டு என்னை சாத்தான் புள்ளன்னு என்ன பண்ணலாம்? இத்தனைக்கும் அவங்க பேரன் நான். என்னை என்ன வாங்கிட்டாரு? சாத்தானுக்கு புள்ளி ஆகிட்டாரு. நான் சாத்தானு எங்கே போய் பேர் சாத்தானே இல்லையே. இதை விட கொடுமை இருக்குமா எனக்கு? இப்போ ஒரு குற்றவாளியா இல்லையா? குற்றவாளியா இல்லையா? முதல்ல குற்றம் எங்கே நடக்குது? உனக்கு ரோட் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தானா? ஹெல்மெட் போனோன்னா கரெக்டாக ஹெல்மெட் போடுறீங்களா? ஜாதிகாரனா போட தேவையில்லை, கட்சிக்காரனா போட தேவையில்லை, போலீஸ்னா போட தேவையில்லை, வக்கீல்னா போட தேவையில்லை. அப்புறமா ஹெல்மெட் என்ன ஆகுனா? வக்கீலே இல்லைனா கூட போலீஸ்காரங்கிட்ட என்ன சொல்லலாம்? போலீஸ்காரரு வசதியானவங்களை பார்த்து நிறுத்துறாருன்னு நினச்சிக்கிறீங்க? எனக்கு இவர் தெரியும் நான் பேசி நிறுத்துறாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒன்றே அவர்கிட்ட சினிமாலாம் எழுதுறாங்க தானே, ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்ன்றானே. போலீஸ்காரங்கிட்ட சொல்கிற பதிலாக இது. அப்போ அந்த போலீஸ்காரர் என்ன ஆகிட்டுக்கிறாரு? அப்படித்தானே போலீஸே சிறு போலீஸ் ஆகிட்டுக்கிறானே. போலீஸ்க்கு மரியாதை இல்லையே. எல்லா போலீஸ்க்கும் மரியாதை இருக்குதா என்ன? நீங்கள் நினச்சி போலீஸ் எல்லாம் மதிக்கப்படுறாங்களா என்ன? ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் காலை தூக்கி வச்சு சூழ தொடுறான்றான். அந்த கடைநிலை ஊழியர் காவலர் தொடங்கிறாரு. அந்த விருப்பம் தான் நம்ம மேலே காட்டுறாரு. ஐயா கூப்பிடுன்றான். அப்போ எங்கேயுமே குற்றம் நடந்துதான் இருக்குது. ஏழையும் தெரியாதவனும் அதை குற்றத்தை சரியாக செய்ய தெரியாதவன் தான் மாட்டினுக்கிறான். தண்டனை யாருக்கே? குற்றத்தை சரியாக செய்ய தெரியாதவனுக்கு. சரியாக செஞ்சால் யாருக்கும் சட்டத்துக்கு முன்னாடி போய் மாட்டாத அளவுக்கு செஞ்சா. அதனால் நீங்கள் இந்த குற்றத்துக்கு இதுக்கெல்லாம் பயப்படுறதுலாம் சும்மா போச்சு. கடவுள் சமூகத்தில் உங்களுக்கு தண்டனை உண்டு. அடுத்தவன் கெட்டு போனோன்னு நினச்சா கூட உனக்கு தண்டனை உண்டு. என்ன தண்டனை உண்டு? அடுத்தவனுடைய மகிழ்ச்சியில் நீ குறுக்க போனால் கூட உனக்கு தண்டனை உண்டு. உனக்கு முழு உரிமை இருக்குது நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. இன்னொருத்தருடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட பர்மிட் கிடையாது. கடவுள் விட்டு நீ கணவனாரு, பொண்டாட்டியாரு, புருஷனாரு, மட்டையாரு, என்னவனாரு. ஆனால் கடவுள் சமூகத்தில் என்ன தெரியுமா? யார் சந்தோஷம்னா நீ குறுக்க போனேன்னு வச்சுக்க, அது சிறைச்சாலை அதெல்லாம் கிடையாது. உனக்கு சொரியாசிஸ் வந்துடும். ஆல்மா வரலாம் கருப்பாயிட்டு பேசின்னு இருப்ப, சரி யோகி அந்த யோகின்ட்டு. உன் மூஞ்சி நீ பார்க்கவே மாட்டேன். உனக்கு உன்னை மட்டும் தான் தெரியாது. உன் கையெல்லாம் கரையெல்லாம் ஆகிட்டு இருக்கும். புல்கை போட்டு நிற்ப, நீ சொரியாசிஸ் ஆகிட்டு இருப்ப. ஆமாம், எங்கள் அப்பா பேரை சொல்ல மாட்டேனே வர சொல்லுவேன். தண்டனை உண்டு. மனுஷனாக பிறந்ததே குற்றன்றாங்க ஒரு சில யோகிங்கெல்லாம். ஏன் பாவம் பண்ணதுனால தான் நான் ஆகிட்டுக்கிறேன். நான் இப்படி ஆகிட்டுக்கிறேன்ட்டு நான் மட்டும்தான் சொல்லுகிறேன். நான் ஏன்டா நாய், நான் நல்லா போதுகிறேன். நாய் என்ன வேணா அவன் காப்பாற்றுட்டு நான் நல்லா வந்துக்கிறேன். என்னை எப்படி வச்சுக்கிறார் கடவுளை? ஆமாம், ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான். நீயும் கூட தான். மனிதன் குற்றம் செய்ய தகுதியற்றவன். எடுத்துக்கிந்தே திருடுன்ற. எப்போ திருடுனா அவன்? இப்பயா திருடுனா? ஏன் திருடுனா அவன்கிட்ட? ஒருத்த மிரட்டினா ஏன் கொடுத்த? தங்கத்தை விட உன் உயிர் விசேஷம்னு உனக்கு தெரியுது. அதை தான் என்ன பண்ண நீ? தங்கத்தை விட உன் உயிர் விசேஷம் தெரியுது, எல்லாரோட விசேஷம் தானே, வாழறதுக்கான வழியை செஞ்சியான்னு கேட்குறேன் நான். உன்னை எப்படி உன்னை நெருங்குவான்? உன்னை எப்படி குற்றவாளி உங்ககிட்ட வர முடியும்? சும்மா எனக்கு பிரச்சனைலாம் எதுக்கு வந்துருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த சமூகம் இவ்வளோ கேடு கட்டு போயிடுது, இப்படியெல்லாம் பண்ணுவானுங்க. எனக்கு கூப்பிட்டு கேஸு போட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு நீதிமன்றத்தை தீர்ப்பு கொடுக்கணும்ல. எனக்கு நீ பேசுறது தப்பியான்ட்டு கடற்கன்னு போய் சிறைச்சாலையில் போட்டானுங்களே. சொல்ல அடிச்சிருந்தானா அடிக்கவும் செய்வோம், அடிச்சிருந்தானா பேசுவோம். வந்து இது மாதிரியான அடிச்சானுங்க, நல்ல வேலை அடிக்காமல் விட்டானுங்க. அடிச்சிருந்தா அதையும் சொல்லியிருப்பேன், இவன் அடிச்சான் என்னன்ட்டு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? எந்த மாதிரி இருக்கிறானுங்க. நீங்களும் விட்டு என்ன பண்ணுகிறீங்க? வேடி தானே பார்க்குறீங்க. வரவனெல்லாம் பிடிச்சி அடிச்சா என்ன பண்ணுவான்? தொட விடாத மாதிரி பண்ணால் என்ன பண்ணுவான்? ஸ்தம்பிச்சிடணும்னா என்ன பண்ணுவான்? நம்ம தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால என்ன பண்ணிக்கிறான்? சாந்தமாக போய் நிற்குது. விஷயம் இவ்வளோ தான். குற்றம்லாம் எங்கே நடக்குது? முதல்ல குற்றம்னு ஒன்று இல்லை மனுஷங்கிட்ட. ஜாதி பெரிய தூட்டுந்து யார்? ஜாதி ஜாதியாக இருக்கிற கிராமத்தை வச்சுங்கிறது யார்? கட்டி வச்சுக்கிறானுங்க சமத்துவபுரம்ன்ட்டு. நல்லா வகுது அந்த ஊரை. சமத்துவபுரம்னு ஒரு போர்டு மட்டும் தான் இருக்குது அங்கே. அந்த வீடுங்கள்லாம் இத்து போய் கொட்டுது. அரசு இதுங்க நிறைய கட்டி வச்சுக்குது அந்த டிஎன்பியில். இப்போ கூட இது பாடி பிரிட்ஜ் மேலே ஏறி போய் பாருங்கள், கொடுமையாக இருக்கும். ஒரு வெள்ளைக்காரன் இந்த பக்கம் வந்தானா பார்த்து என்ன நினைப்பான்? அங்கெல்லாம் ஒரு பில்டிங் மாதிரியே கட்டிக்கிறானுங்க. அதை அப்படியே இத்து கொட்டுது. இப்போ 2 பேரும் கட்டில் வந்து செத்துச்சுன்றாங்க.
எப்படி கட்டித்தரானுங்க அரசாங்கம் வீடு? அரசு தொகுப்பீடுங்களாம் எப்படி இது நலவாகுது சொல்லுங்கள்? இருக்கிறதுலே முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய அரசு பள்ளிகள்லாம் எப்படி இது சோறு இஞ்சி உழுந்துட்டு இது, டீச்சர் சரியில்லை, சம்பளம் மட்டும் அந்த டீச்சர்களுக்கு அதிகமாகுது. கார்பரேட் ஸ்கூலில் டீச்சருக்கு சம்பளம் அப்படியா சொல்லுங்களேன்? கவர்மெண்ட் டீச்சர் எப்படி சம்பளம் வாங்குறாங்க? அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க டொனேஷன் கேட்குறாங்க போய், இல்லை அந்த ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சருங்க எவ்வளோ தான் சம்பளம் வாங்குறாங்க? இன்னும் லிப்டிக்கு, இன்னும் புடவை, இன்னும் ஷூ போட்டுன்னு எப்படி ஸ்டைலில் காலங்கத்தில் ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பளம் தான் அந்த டீச்சருக்கு. போகும்போது டீச்சர் முன்னாடியே போயிடலாமான்னு சின்ன பதாஸ் ஞாபகத்துக்கு வராங்கல்ல. நம்ம தான் கவனமாக இருக்கணும். அதனால் குற்றவாளி யார் முதல்ல அதை தீர்வு பண்ணுங்க. குற்றவாளி எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறார்? சமூகத்தில் குற்றம் எது? சாராயம் காசத்து குற்றம்னா இவ்வளோ நாளாக எப்படி அந்த கண்ணு குட்டி காசிந்தார் அப்படி தானே? சாராயம் குடிக்கிறது குற்றம்னா அரசாங்கம் எப்படி சாராய கண்ணு அத்துது? அப்படி தானே? அப்போது பணம் வேணும்னாக்கா சாராயம் நத்தம், அப்படி தானே? நாங்கள் அரசு நடத்தணும், அரசு இயந்திரம் சரியாக இயங்கணும்னா சாராயம் விற்போம், அப்படி தானே? அப்போ அதை அப்படியே சொல்ல வேண்டியது தானே. அவங்க இருக்கும்போது சாராயம் விற்க மாட்டோம், இப்போ இருக்கும்போது சாராயம் விற்போம், சும்மா தானே பேசிக்கிறானுங்க. எல்லாம் சும்மா பேசிட்டு போயிடுவானுங்க. நீங்கள் தான் உஷாராகணும். அதில் வர என்ன வர கோத்து விட்றீங்க? சிறைச்சாலை தெரியா தப்பா, எந்த மாதிரி குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கலாம் தானே? குற்றம் முதல்ல மனுஷன் செய்யறதுக்கு தகுதிதான்னு கேட்குறேன் நான். மனுஷனை சரியாக எஜுகேட் பண்ணால் எப்படி குற்றம் செய்வான்? ஏன்டா இவ்வளோ நாளாக எஜுகேட் பண்ணாமல் வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். நீ கூப்பிட்டு சொல்லணும்ல, தீண்டாமை ஒரு பாவம் செய்து, தீண்டாமை எங்கே இருக்குது சொல்லுன்றேன் நான். அங்கன்னா உடம்புல எங்கே இருக்குது தீண்டாமை சொன்னால் அங்கே என்ன பண்ண மாட்டோம் நாங்கள்? தீண்ட மாட்டோம் தானே? ஓ இவர் நாய்க்கிறே இவர் இடத்துல இந்த தீண்டாத, இவர் மோலையாரி இவர் இங்கே தீண்டாத, இவர் செட்டியாரி இவர் இங்கே தீண்டாத, அங்கே தீண்டா அது தீண்டாமைன்னு சொல்லலாம். எல்லாம் சூத்து வாயெல்லாம் ஒன்றா தானே வச்சுங்க சுற்றிக்கிறானுங்க. இன்னும் கூடவா அறிவு இல்லாமல் சுற்றி நிற்பீங்கன்னு கேட்குறேன். சர்டிஃபிகேட் ஏன் கொடுப்பீங்க? ஏழை ஆகிறாரு முன்னேறல, அது ஊருக்கு கிராம நிர்வாகிகிட்ட சொல்லி சொந்தமாக வீடு கட்டி கொடுங்க, அரசு தொகுப்பு வீடு ஒழுங்காக கட்டி கொடு. பண்ணி தானே இருக்கிறீங்க. நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறீங்க. இந்த சனியில் 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுனுக்குதுங்க இல்லை? கூப்பிட்டு மேடையில் ஏறி எல்லாரையும் தம்பி நிறான் ஒருத்தன். நம்ம ஊரில் போகிற வரவங்களாம் இவருக்கு தம்பி ஆகிட்டாங்க. அது தப்பு இல்லை. இது அவன் மாற்றிக்க தெரியல ஒன்றும் கூட. இப்போ கூட என் பேச்சை கேட்டு மாற்றிக்கலாம். இது வரைக்கும் நான் தப்பாக சொல்லியிருந்தேன் அண்ணான்னு பேச வேண்டியது தானே? இல்லை என் ஆத்ம பிரியர்களே, ஆத்மாவே, இப்போ நிறைய சாமியார்கள் நிறைய கற்றுக் கொடுத்துக்கிறாங்கல்ல, ரத்தத்தின் ரத்தமே உடன் பிறப்பே, இதெல்லாம் சொல்லலாம் தானே? தம்பின்னுக்கிறான் அவனை கூட. அப்போ தங்கச்சிங்களே எங்கே போகிறத? அவங்களும் கேட்கறது இல்லை. ஏன்டா ஒரு தம்பிகளே பேச்சுங்க, தங்கச்சியும் பேசுகிறான்னு சொன்னாங்களா பாரு, அவங்களும் சொல்லலை. எல்லாம் கேடு கேட்ட அரசியல் நடத்திக்கிறானுங்க. யாருக்கு என்ன இல்லை? மனிதன் மேலே அக்கறை இல்லை. நான் அக்கறையோட பேசினா விபச்சாரின்றானுங்க என்ன. நல்ல விபச்சாரி ஒத்தி வந்துக்கிற பயன்படுத்திங்களானாக்கா அதுக்கும் ஆம்பளையாக இருக்க மாட்டேன்றானு. பக்கம் ஆம்பளையாக இருந்தால் என்ன பண்ணலாம்? என்ன அதை கூட செய்யல, அதுக்கும் நான் ரெடின்றேன் வாடான்றேன்னா இன்னும் நான் தட்டி கூப்பிடுத்துன்னேன். நல்லா இருக்கிற வழியை பாருங்க. சரியா? குற்றம்லாம் இங்கே யாரும் செய்ய முடியவே இல்லை. நீங்கள் தான் குற்றவாளியாக ஒருத்தரை பார்க்குறீங்க. குற்றம் செய்யறதுக்கு தகுதி அவருக்கு எப்படி வந்தது? ஒரு மோட்டர் திருட்டுக்கிறான் ஒருத்தன், 7 மாதமாக உள்ளவே இருக்கிறான். அவனுக்கு மோட்டரை விட அதிகபட்சமாக சோறை போட்டுக்கிறாங்க. அந்த மோட்டர் விலை 300 ரூபாய் 400 ரூபாய் இருக்கும். அவனுக்கு அந்த சிறைச்சாலையில் வச்சுன்னா அத்தனை போலீஸ்காரங்க, அத்தனை இடம், அவனுக்கு அந்த இடம் டாய்லெட்டு, அவனுக்கு சோறு 3 வேலை போட்டுன்னு சுற்றினுக்கிறான். என்னடானாக்கா அவனுக்கு ஆள் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, மோட்டர் திருட்டான்றான். மோட்டர் வேலைக்கு மேலே அதிகமாக சோறு போட்டுனுக்கிறாங்க. ஒருத்தன் வாட்சி மேலே வேலை செஞ்சுருந்துக்கிறான், யாரையும் வச்சுருந்துக்கிறான். ஒரு சின்ன பையனை அந்த பாம்பில் வச்சுருந்துக்கிறான். அவன் போய் அவன் அந்த பையனை அடிச்சுட்டுக்கிறான். போக்சோல போட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. போக்சோல ஐசேப்பில் வேலை செஞ்சுருக்கிறான் ஒரு மனுஷன். பொண்டாட்டி பிரச்சனை பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிட்டுக்கிறா, உங்கள் அப்பா உன்னை மிஸ்பிஹேவ் பண்ணாருன்ட்டு. அந்த குழந்தைய என்ன எங்கள் அப்பா மிஸ்பிஹேவ் பண்ணாருந்துச்சு. அதுக்கு கேள்வியே கிடையாதாம்மா, உள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க. அவர் 3 வருஷமாக சோத்துணும் உள்ள உட்காந்துக்கிறாரு. இப்போ எதுக்கு இது சிறைச்சாலை நீ சொல்லு? சில பேருக்கு பரிசு அது. ஊரை சுற்றிங்கிறவனுக்கு, வீடே இல்லாதவனுக்கு, குடும்பம் இல்லாதவனுக்கு அவன் ரொம்ப சந்தோஷமா போன வேகத்தில் வரான். போன வேகத்தில் வரான். என்னடா நேற்று போன ஜாமீன் என்ன வெளியே போயிட்டேன்னா, ஆமாம் நான் ஜாமீன் வந்துட்டேன். இப்போ இன்னொரு ஃபோன் எடுத்து வந்துட்டான். ஃபோன் எடுத்து ஒரு வேலையை வச்சுக்கிறான். அவனை உள்ளே எடுத்து வந்து போகிறது 15 நாள் ரிமாண்டு. அவர் நீதிபதி போனவொடனே 15 நாள் ரிமாண்டு. அப்புறமா அங்கே போய் ஜாமீன் கட்டணும், ஜாமீன். இதை ஒரு வேலையை வச்சுக்கிறானுங்க. இப்போ குற்றம் எது? எதை சொல்ல போகிறீங்க குற்றன்ட்டு? ஐஎம்ஐ நம்பர் இஎம்ஐ நம்பர்லாம் இருக்குது.
ஒரு ஃபோன் எந்தே தொலைஞ்சிச்சு, காணாமல் போயிடுச்சு சாராயக்கல்ல. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் 5000 ரூபாய் கொடுன்றாரு. அதை விட போனை வாங்கி போயிடலாம்ல வேற. அவருக்கு ஒரு பெருமை இல்லை, நான் அந்த மாதிரி போனை எடுத்து கொடுத்தா கட்சி சின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மரியாதை தானே. அது யாருக்கு வேணா பண்ணிட்டு ஏன்னாக்கா அவரும் ஒரு கதை சொல்கிறார். அவர் வந்து ஒப்பாரி வைக்கிறாரு. சார் இந்த வண்டி மட்டும் கொடுத்துட்டாங்க, டீசல் போடணும், ஊர் சுற்றணும், பீட்டு போகணும், இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வர்றதுன்னு கேட்குறான். கரெக்ட் தானே? அவரையும் தப்பு சொல்ல முடியாது இல்லை. அவருக்கும் ஒரு கம்பெனி, சீட்டு கம்பெனி பேர் சொல்லக்கூடாது, அதுதான் நீதிமன்றத்தையே நடத்துது தனியாக ஒரு சின்ன நீதிமன்றத்தை. அது வழக்காடு மன்றம் சின்னது இருக்கும்ல, அதுங்கெல்லாம் ஒரு சீட்டு கம்பெனி நடத்துது. அதை அந்த மாதிரி நிர்வாகம்லாம் யாருக்கும் அக்கறை இல்லை. அதனால் குற்றம் செய்யறதுக்கான தகுதி நீங்கள் வச்சுக்காதீங்க. ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கிறான், ரொம்ப உஷாராரு, உனக்கு தண்டனை உண்டு. ஜாதி வெறி, மதம் வெறி, இன்னொருத்தனை கேவலமாக பார்க்குறது, ஆணை பெண்ணை அசிங்கமாக பார்க்குறது, கணவன் ஆகிட்டான் இல்லை மனைவி ஆகிட்டான்றது ஆட்டி படைக்கிறது, வெறுப்பேற்றுறது, இன்னும் அண்ணா செஞ்சாலும் அப்படித்தானேன்னு உன் மனசாட்சிக்கு விரோதமாக நடந்துக்கிறது, இதுக்கெல்லாம் தண்டனை உண்டு. கடவுள் ரொம்ப விசேஷமானவன். ஒரு மனிதன் கலங்குற அளவுக்கு செஞ்சிட்டான் அப்படின்னாக்கா அதுக்கு தண்டனை உண்டு. நான் உன்னை 1000 அளவுக்கு துக்கப்பத்திட்டேன் அப்படின்னா எனக்கு தண்டனை உண்டு. புரியுதா? உன்னோட ஒரு சொட்டு தண்ணி இருக்கும், உன்னை மகிழ்ச்சியாக இருக்க தான் கடவுள் படைச்சாரு. புரியுதா என்ன சொல்கிறேன்? எல்லாரும் எப்படி தான் பச்சிக்கிறாரு? அடுத்தவன் மகிழ்ச்சியில் குறுக்க போனால் கூட தண்டனை உண்டு. ரொம்ப கவனமாக இரு, தண்டனை உண்டு. உன் பிள்ளையாக இருக்கலாம், உன் விருப்பப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் பொண்ணாக இருக்கலாம், உன் விருப்பப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை. உன் மனைவியாவோ அல்லது கணவனாகவும் இருக்கலாம், உன் அண்ணனாக இருக்கலாம், உன் தம்பியாக இருக்கலாம். உன் விருப்பப்படி நடக்கணுன்ற அவசியம் இங்கே யாருக்கும் இல்லவே இல்லை. நீ உன் விருப்பப்படி நடக்கிறியா, அது மேலே அக்கறையாது. ஒருவன் தான் விருப்பப்படி நடக்கலன்னா தண்டனைக்குரியவன் தான், குற்றவாளி தான். மதத்தில் இருக்கிற அத்தனை பேரும் குற்றவாளி தான். மடையா உனக்கு புரியலையா? அவனை கூட கடவுள் பேசுனா ஏன் என் கூட பேச முடியாது கேட்காதவன் யார் தான்? குற்றவாளி தான். நீ குற்ற உணர்வே இல்லாமல் வந்துங்கிற. நான் உன்னை குற்றவாளி ஆகிட்டேன்னு வச்சுக்கணும், கஷ்டம் உனக்கு. நீ எப்படி வாழனா குற்றவாளி தான். உனக்கு உண்மைதானான்னு தெரியாத ஒரு கேள்வி கேட்காத வரைக்கும் நீ யார் தான்? குற்றவாளி தான். சைவம் அசைவம் சாப்பாடு பற்றி பேச்சுங்கிறவன் குற்றவாளி தான். ஜாதியில் உன்னத்தனை மட்டமாக பார்க்குறவன் குற்றவாளி தான். நான் உயர்ந்த ஜாதியின் திமிரில் சுற்றிங்கிறவன் குற்றவாளி தான். எனக்கு தான் கடவுள் நெருக்கம்னு நினைக்கிறவன் குற்றவாளி தான். நான் தான் இந்த உலகத்தில் வாழணும், மற்றவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவன் குற்றவாளி தான். மனிதன் மேக்சிமம் குற்றவாளியாக தான் இருக்கிறான். எவனை பாரு எப்படி தாங்கிறான்? குற்றவாளியாக தான். கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் எப்படிங்கிறான்? குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்க சட்டங்களெல்லாம் போட்டு வச்சுன்னு வாழ்ந்துங்கிறானுங்க. நான் ஒண்டி இந்த அமைச்சரவைக்கு போகிறேன், 10 பேர் இட்டு போகிற ஒரு முதலமைச்சர் யார் தான்? குற்றவாளி தான். நான் இந்த ஊரில் இந்த ஏரியாவுக்கு நான் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறேன், இந்த மாவட்டத்தை நான் சிறப்பாக வச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிற ஒரு கலெக்டர் யார் தான்? குற்றவாளி தான். எதனா காசு எப்படின்னா விற்று யாருக்குன்னா எப்படின்னா போய் நான் பணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிற ஒருத்தன் குற்றவாளி தான். வட்டிக்கு விட்டு போச்சுன்னுக்கிற ஒருத்தன், வட்டி குத்துட்டு அவனை வேதனை பத்துற ஒருத்தன் குற்றவாளி தான். வாடகை குத்துட்டு அதிகமாக சுமையை ஏற்றுறவன் குற்றவாளி தான். ஆணி அடிக்கக்கூடாது, பெருக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன் குற்றவாளி தான். உனக்கே தெரியும் உன் மனசாட்சி அப்படி தான் செய்யப்பட்டிருக்குது. அதனால் தண்டனைலாம் கடவுள் சமூகத்தில் என்ன கிடையாது, மிஸ்ஸிங்கே ஆகாது, பர்ஃபெக்ட். ஆமாம், வச்சு செய்வாங்க. அதுதான் இவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. இவனை மட்டும் ஜாலியாக பேசிக்கிறேன். என்ன பேசிக்கிறேன்? நல்லா தானே இது, என்ன பிரச்சனை? நான் நல்லவன் பேசிக்கிறேன், உனக்கு என்ன? குடிக்கிறது கேட்டவனே நான், எனக்கு தானே குடிக்கிறேன், உனக்கா குடிக்கிறேன்? கூப்பிட்டு வச்சு அவளுக்கும் எனக்கும் மூச்சு இது எவ்வளோ வாய் நாருது. அது நான் அப்படி தான் நினைப்பேன். அவங்க 2 பேரும் சிவாஜி அந்த படம், அந்த ஏதோ ஒரு புதுசாக ஒரு பாட்டு, இயற்கை என்னும், அது அப்படி 2 பேரும் அப்படி கட்டி பிடிச்சிப்பாங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி நான் வாய் நாருமே இவ்வளோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறாருன்ட்டு. நீங்களாம் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷப்பட்டுருப்பீங்க தானே. நான் ரொம்ப துக்கப்பட்டேன். கிட்ட போனால் நான் இதை என்ன பண்ணுறது? இவ்வளோ நாத்தியத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கிஸ் கொடுக்கணும்னா சாதாரண விஷயமா? எப்போ தெரியும் உனக்கு? அந்த பிரச்சனை வரும்போது தான். அதர்வைஸ் தெரியாது சொம்மனா. அதனால் யாரோடைய மகிழ்ச்சியிலையும் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுலையும் என்ன பண்ணாத. மகிழ்ச்சியாக இல்லாதவன் குற்றவாளி, மகிழ்ச்சிக்கு குறுக்கு நிற்கிறவன் குற்றவாளி. கொண்டாடாதவன் குற்றவாளி, கொண்டாட்டுக்கு குறுக்கு நிற்கிறவன் குற்றவாளி தான். கொண்டாட்டத்தினால உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா சொல்லலாம், சாமி நீங்கள் ரொம்ப டான்ஸ் ஆடுறீங்க, ரொம்ப பேசுகிறீங்கன்னா. நான் இருந்து ரூம் போட்டு ஏசி போட்டு நீ அழகாக பேசி தேவையானவங்க மட்டும் பாருன்னு சேனலுக்கு வராதனே பொறுப்பாக போட்டு சேனலை பார்த்து வேதனை அடையக்கூடாதுன்னு வர சொல்லி, இதை இதில் வார 2 போய் ஃப்ரேமாக கட் பண்ணி இந்த ஃப்ரேமை எல்லாருக்கும் அமுச்சு
பண்ணுறானா அவன்லாம் நல்லவனா, அவன்லாம் கடவுள் தண்டிப்பார். வாழ மாட்டே, நீ வாழ மாட்ட. ஏன்? கடவுளுக்கு உண்மை தெரியும். என்ன இந்த மனிதன் யாருன்னு கடவுள் தெரியாதா என்ன? உனக்கும் உண்மை தெரியும், உனக்கும் தெரியும். நான் கேட்ட உனக்கு சுரியல்னு வந்துருக்கோம். ஏன்டா டேய் இங்கெல்லாம் பண்ணவர் இங்கே பண்ண மாட்டாரான்னு தெரியும். இல்லை கண்ணில் மூக்கிலலாம் வேலை செய்யாது உனக்கு அங்கே தானே வேலை செய்ய தெரியும் அப்படின்னு தெரியும். உனக்கே தெரியும், உன் மனசாட்சி உனக்கு சொல்லணும். நீ அதை மீறி தான் என்ன பண்ணுற? நீயே உன்னை தண்டிச்சு. இப்போ வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. நீ வேறெல்லாம் நினச்சிக்காது, நீயே செத்து போயிடுவேன். தீமுத்தத்தில் தான் படுக்கணும் நீ. ஏன்? குற்றவாளி தான், புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? அதனால் தண்டனை. பாவம் செய்யாதிரு மனமே, கோபம் கொண்டே யமன் கொண்டோடி போவான். தீர்ப்பு நாள்லாம் அங்கெல்லாம் வந்து நினச்சின்னு போகிற முடிவு பந்தயம் தான் தீர்ப்பு நாள். சொம்மனா மாதம் வேலையில் இருந்துன்னு அவங்க வந்து எண்ணெயில் வரப்பாங்க பொறிப்பாங்க. இங்கேயே உன்னை அறுத்து எல்லாத்தையும் பண்ணி அமைச்சிடுவாங்க. நீ டோன்ட் வெரி. உனக்கு என்ன நடக்கணுமோ இங்கேயே நடக்கும். இங்கேயே பார்ப்பேன். உன் பிரச்சனை உனக்கே நடக்குதுன்னா நீ சந்தோஷப்பட்டுக்க. எப்பா தண்டனை போய் குத்துடுறாங்க, பிரச்சனை இல்லைடான்னு. நல்லது கூட. தெரியாமல் தண்டனை கொடுத்தா என்ன பின்னாடி அடி வாங்கிறதோட எது வந்தாலும் என்ன பண்ணிடலாம். அதுக்கு தான் கூப்பிடுறது. எப்போ நான் எல்லாம் பேசினா தப்பாக வந்துருக்கும். சச்சங்கத்துக்கு வந்து என்ன பண்ணுங்க கேளுங்க, சாமி நீங்கள் இங்கே தப்பாக பேசுகிறீங்க, டாய் நீ இதுமாதிரி தப்பாக பேசுகிற, வரமாட்டேன்றான். அங்கேருந்து கமாண்டா எழுதி உபச்சாரி பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுற, போன பணத்தை பிடிங்கிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பணத்தை பிடிங்காமல் சும்மாவே வச்சாங்க. சும்மாவே பண்ண வாழ முடியுமா? இதெல்லாம் என்ன சும்மா வருமா? என்னென்னா இலவசமாக கொடுக்குறாங்க எல்லாத்தையும். அதனால் குற்றவாளி யார்? கொண்டாடாதவனும் கொண்டாடுறதுக்கு தடையாக இருக்கிறவனும் குற்றவாளி. நீ யாருன்னா கொண்டாடுறதுக்கு தண்டியாக இருந்தேன்னா, ஐயோ புருஷனும் ஆகிட்டான், பொண்டாட்டி சிரிச்சா கூட பிடிக்காது. சும்மா சிரிக்கிற, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுனேங்கிற அப்படின்னுவான். சரி பிரியா விட்டா அந்த பொம்பளை பெண்ணால் குடிச்சிட்டு இங்கே வந்து நிற்பா. நான் உன் சந்தோஷத்தை கெடுக்கலையே, நீ ஏன்டி என் சந்தோஷத்தை கெடுக்கலன்னு நம்ம சொன்னால் கூட காலில் ஒன்று கேட்குறான். ஐயோ என்னை விட்டுரு சாமின்னா கூட விட்டுறது இல்லை. ஐயா அது எப்படி விட முடியும் சாதாரணமா? நீ 100 பேரோட வந்தடா தாலி கட்டுது, நான் ஒத்தி வந்தேன்றா. சும்மாவை வந்தா நான் சொல்லிட்டேன் 100 பேர் என்ன கூட வந்து நல்லா இருக்கும், கேள்வியில் வச்சு என்ன பண்ணிக்க போறேன்றா. வரவல்லாம கேள்வியா இருப்பா. எப்படி உனக்கு கூட 4 பேர் வந்தாங்க தானே. நம்ம விடுறதே கிடையாது, எதுவாக இருந்தாலும் பேசிடுது. கல்யாணத்துக்கு நான் தனியாக வந்து வாழ்ந்துங்கிற, தனியாக அங்கே வாழ்ந்துங்கிற, எனக்கு தேவைப்படுது. இந்த என்ன பண்ணுவேன்? பீஸ் வேஸ்ட்டாக இருந்தால் என்ன இருக்கான் இல்லை? அது அவங்கவுங்க பிரச்சனைங்க இல்லை. குற்றவாளி யாரு? நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு. நான் என்ன சொல்கிறேன், இது வரைக்கும் நீ குற்றவாளி, அதை கூட தப்பு இல்லை. இப்போ கூட என்ன பார்த்தியா, சிந்தித்து பார்த்து சிந்தனை மாற்று. சிறுசாக இருக்கையில் திட்டு. நான் சிறுசாக பற்றி திட்டினேன். அடடே இவங்களுக்கு வந்து இது பிரச்சனை கிடையாது. சும்மா என்ன சொல்கிறாங்க, பிரிட்டி வேட்ஸ் ஓத்தான்றாரு உங்கள் அம்மான்றாருன்றானுங்க. நம்ம நல்லா பேசிட்டு இவங்களுக்கு பெஜாராயிடுச்சு. நம்ம நல்லா தான் பேசிக்கிறோம், அந்த வார்த்தை தானே உனக்கு வானா. நான் ஓத்தாவே பேசலடா, அப்பப்போ ஓத்தா நான் பேச மாட்டேன்டா ஓத்தா அப்படின்னு நல்லா ஓத்தான்ட்டு பாட்டே எழுதிருத்து. மந்திரம் சொல்வேன் ஓத்தா, மந்திரம் சொல்வேன் சொல்லிவிட்டு நான் இப்போ ஓத்தாலாம் சொல்றது. ஓத்தா சொல்லி பக்கத்தில் ஒருத்தனை போடுறான் பாரு, அங்கே தான் டென்ஷன் ஆகுறான். ஆமாம், ஓத்தா சொல்லி ஒருத்தனை சொன்னேன். ஓத்தா முருகான்னு சொன்னால் எவனுமே கோவப்பட மாட்டான். ஏன் சொல்லு? முருகருக்கும் ஓத்தாவுக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அங்கே முருகருக்கு பதில் மூ பக்கத்தில் வேற எதனா போட்டேன்னா அவள் தான் கதை வந்துச்சு. ஐயோ ஒரே சில்லறை குதிக்கும். ஆமாம், சில்லறைங்களாம் என்ன பண்ணா குதிக்கும். ஓத்தா சொல்லி பக்கத்தில் ஒரு முருகா சொல்லிக்கிட்டுங்க, அது அவங்க பிரச்சனை. ஆனால் யாங்க எப்படின்னாங்க, எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பாவை விட நொட்டை இது விட அசிங்க 10 முடியும் நினைக்கிறீங்க? சி நல்லா இருந்துட்டு போங்க. நம்ம பூமியில் வந்துட்டோம், நம்மளாம் மனுஷன் எப்படி வாழலாம்? நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.